வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பயாலஜி அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 70 out of 70 70க்கு 70 எப்படி எடுக்கணும் அதை பற்றி தான் இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ எப்படி நம்ம பப்ளிக் எக்ஸாமினேஷனில் பயாலஜியில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணால் ஃபுல் மார்க் வாங்கலாம் அதை பற்றி இந்த இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு 12th பயாலஜியில் வந்து 2 பார்ட்டாக பிரியும், பயோபாட்னி பயோசுவாலஜி. பயோபாட்னி தனியாக ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்டில் எழுதுவீங்க, பயோசுவாலஜி தனியாக ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்டில் எழுதுவீங்க. ஸோ மெயினாக பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டம் மார்க் 70 out of 70 ப்ளஸ் ப்ராக்டிக்கல் இன்டர்னல் அசஸ்மெண்ட் 100க்கு 100 எப்படி எடுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி நம்ம எடுத்துக்கிட்டால் சரி, பயோ பாட்னியாக இருந்தாலும் சரி, பயோசுவாலஜியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சாப்டருமே ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. A to Z அதிலிருந்து தான் இன்டீரியர் 1 மார்க் கேட்பாங்க. மற்றபடி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த கீ பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிங்கன்னா ஃபுல் மார்க் பேப்பர் வேல்யூஷன் பயாலஜி பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து வளவலன்னு எழுதி வச்சுருந்தாலும் அவங்களுக்கு என்ன தேவையான கீ பாயிண்ட்டோ அதை மட்டும்தான் அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க, மற்ற பாயிண்ட் எல்லாம் அடிச்சு விட்டுருவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் எப்படி எழுதணும், நம்ம எப்படி எழுதுனா 100க்கு 100 வாங்கலாம், அதாவது ப்ராக்டிக்கல் இன்டர்னல் இல்லாமல் எப்படி 70க்கு 70 வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி 12th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் கவர்மெண்ட்டோட கொஷின் பேப்பர் இருக்குது. ஸோ 4 இயர்ஸுக்கான கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கீ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கீ ஆன்சர்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உயிரியல் பயாலஜி இதான் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் 3 hours, மொத்த மதிப்பெண் 70. இதில் பயாலஜி பார்ட்டில் ஃபஸ்ட்டு பயோபாட்னி பார்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8 1 மார்க் இருக்கும். இந்த 8 1 மார்க்கில் கண்டிப்பாக 5 புக் பேக்லேருந்து வரும், ரிமைனிங் மட்டும் இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்கெலாம் நல்லா பாருங்கள், எப்படி 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வைரஸ்கள் அற்ற தாவரங்கள் இதிலிருந்து உருவாக்கப்படுகின்றன, புக் பேக் தான். ஆக்கு திசு வளர்ப்பு, வைரஸ் ப்ரீ பிளான்ஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம் மெரிஸ்டம் கல்ச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 1 மார்க் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு செல்ஸ் ஆஃப் மேல் கேமிட்டோபைட் இன் ஆன்ஜியோஸ்போம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேல் கேமிட்டோபைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்ரோஸ்போர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஆன்ஜியோஸ்போம் ஆன் கேமிட்டோபைட்டோட முதல் செல் நுண் வித்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புக் பேக்கில் தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தான், புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரவாக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் வினாக்களில் ஏதேனும் 4 வினாக்களுக்கு விடையளிக்கவும். 4 into 2 8. சைப்ரிட் வரையறுக்கவும், டிஃபைன் சைப்ரிட். அடுத்து பார்த்தீங்கன்னா விதைப்பந்தின் பயன்கள் 4 எழுதுக. ரைட் எனி 4 யூசஸ் ஆஃப் சீட் பால். தூய்மை மேம்பாடு செயல் திட்டத்தின் குறிக்கோள் யாது? வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம்? ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதைப்பந்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க, மற்ற 2மே இன்டீரியர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண்மை வரையறுக்கும், டிஃபைன் ஆர்கானிக் ஃபார்மிங். நிலவேம்பின் தாவர பெயர் மற்றும் குடும்பத்தினை குறிப்பிட்டு ஏதேனும் ஒரு பயன் எழுதுக. ரைட் த பொட்டானிக்கல் நேம் ஆஃப் ஃபேமிலி நிலவேம்பு. ரைட் இனி ஒன் ஆஃப் த இட் இஸ் எ யூசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உயிரி தொழில்நுட்பவில் பயன்படும் நொதிகள் யாவை? நேம் த என்சைம்ஸ் இன்வால்வ் இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் 3 into 3 19. ஸோ 90 மார்க்கு. இதில் 19 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. 4 மணி தாவரத்தில் வெளிர் பச்சை இலையுடைய தாவரம் இன்ட்டு அடர்பச்சை இலையுடைய தாவரம், ஆண் பெண். ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா வெளிர் பச்சை இலையுடைய தாவரம் தான் வரும். பாரம்பரியத்தோட வகை விவரிக்க சொல்லியிருக்காங்க. எ பேல் கிரீன் லீவ்டு பிளான்ட் மேல், டார்க் கிரீன் லீவ்டு பிளான்ட் ஃபீமேல். ஸோ இங்கே என்ன வரும்? எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிபிஆர் பிளாஸ்மிட் என்றால் என்ன? வாட் இஸ் பிபிஆர் பிளாஸ்மிட்? இது புக் பேக் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பசுமை இல்ல விளைவு என்றால் என்ன? பசுமை இல்ல வாயுகளின் சார்பு பங்களிப்பு படம் முறைக. வாட் இஸ் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்? ட்ரா அண்ட் ரிலேட்டிவ் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ். உரை குளிர் பாதுகாப்பு என்றால் என்ன? கிவ் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் கிரையோ ப்ரிசர்வேஷன். இதுவும் புக் பேக் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா புவி வாழிடம் செயல் வாழிடம் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை கூறுக. ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹேபிட்டட் நீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக் கொஸ்டினில் இருந்தால் கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்டீரியர் 2 into 5 10. மகரந்த குழாயினுள் சூழ் நுழைதல் வகையினை விளக்குக. அடுத்து புக் பேக் தான். மரபு வரைபடம் என்றால் என்ன? அதன் பயன்களை எழுதுக. எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன் ஓவியல்ஸ். வாட் இஸ் ஸ்டீன் மேப்பிங் அண்ட் ரைட் த யூசஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலை மண்டலத்தை எவ்வாறு பாதுகாப்பாய்? இது புக் பேக் தான்.
ராமுவும் சோமும் விவசாயிகள். ராமு தற்கலப்பின் மூலம் பயிர் செய்தார், சோமு கலப்பு தாவரங்கள் மூலம் பயிர் செய்தார். இதில் யாருக்கு புதிய தாவரங்கள் கிடைக்கும்? அந்த தேர்வு முறையின் நன்மை தீமைகளை எழுதுக. How to protect the ecosystem? Ramu and Somu farmers. Ramu cultivated the crop in self-fertilization method. Somu cultivated crop from mixed population. Who will get a new variety? Write the advantages, disadvantages of selection. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயோபாட்னிக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஸோ இப்போ இந்த கொஷினுக்குலாம் எப்படி வந்து நம்ம அந்த ஆன்சர் கீ எப்படி கீ பாயிண்ட் எழுதுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பயோபாட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கீ ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் மார்ச் 2023 பயோபாட்னி ஆன்சர் கீ. சரிங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், நமக்கு 1 மார்க் ஏ டைப் பி டைப்புக்கான கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 8 1 மார்க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மெரிஸ்டம் கல்ச்சர் சரியான ஆன்சரு, நிலவேம்பு கடம்பு. மூணாவதுக்கு வந்து மீர் அட்டம்ப்ட் எது எதுனாலும் கரெக்டு தான். நாலாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அஞ்சாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆறாவதுக்கு வந்து ஜிஇபி, அதே மாதிரி பேட் ஓசோன் அட்டாமிட்டா 2. ஸோ இதான் 1 மார்க்கு. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பி டைப்புக்கான ஆன்சர் கீ இருக்குது. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ மெயினாக நம்ம 2 மார்க்குக்கு எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். 4 × 2 8. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? சைப்ரிட், டிஃபைன் சைப்ரிட்னு கேட்டிருக்காங்க. அப்போ த ஃபியூஷன் ப்ராடக்ட் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் வித்தவுட் நியூக்ளியஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் செல்ஸ் கால்டு சைப்ரிட். ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எழுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் சீட் பால். ஸோ இந்த சீட் பால் பொறுத்த வரைக்கும் என்னென்ன பாயிண்ட் வந்து இருக்கணும்? ஸோ இந்த கொஷின்ஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் ரிப்பீட் ஆகலாம். அப்படி ரிப்பீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணி வச்சிருக்கக்கூடிய கீ ஆன்சரில் இந்த மாதிரி கீ பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஆன்சராக கொடுப்பாங்க. அப்போ சீட் பாலோட யூசஸ் என்னென்னா, திஸ் இஸ் மெத்தட் இஸ் சூட்டபுள் ஃபார் பேரன் அண்டு டீக்ரேடட் லேண்ட். ஸோ இதுக்கு 1/2 மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஃபார் ரீஜெனரேஷன் இதுக்கு ஒரு 1/2 மார்க்கு. அதே மாதிரி ஃபார் வெஜிடேஷன்ஸ் ஆஃப் பிஃபோர் மான்சூன் இதுக்கு ஒரு 1/2 மார்க்கு. யூஸ்டு பிளேஸ் வேர் இஸ் சூட்டபிள் டிஸ்பர்சல் ஏஜென்ட்ஸ் இன் பிகம் த ரேர் இதுக்கு 1/2 மார்க்கு. ஸோ இதை தவிர்த்து புக்கில் இருக்கக்கூடிய நீங்கள் பாயிண்ட் எழுதினாலும் மார்க் கொடுத்துருவாங்க. மெயினாக சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிளாக எழுதினாலே 2 மார்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளீன் ப்ராஜெக்ட்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் தான். ஸோ இதை மட்டும் நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. டு ப்ரிவெண்ட் த டேஞ்சரஸ் கிளைமேட் சேஞ்ச். அடுத்து டு ரெடியூஸ் த க்ரீன் ஹவுஸ் கேசஸ். இது எழுதுனீங்கன்னா இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க், 2 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன? ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு இந்த பாயிண்ட்லாம் கண்டிப்பாக இருக்கணும். இட் இஸ் an alternative agriculture system which in plants grow or cultivated to the natural biological inputs of soil. So fertility, ecological balance, therefore minimizing pollutants and for wastage. அப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் an alternative agriculture system in which for plant and crops are cultivated natural ways of using biological inputs maintained for soil fertility, ecological balance, thereby minimizing pollutions of wastage. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிலவேம்பு. ஸோ இதுக்கு எப்படி மார்க் அலாட்மெண்ட் கேட்குறான்னு பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு சாப்டர் 10ல் இருந்து ஒரு கொஷின் 2 மார்க்கில் 3 மார்க்கில் 5 மார்க்கில் கேட்பாங்க. இப்போ நிலவேம்பு பொட்டானிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோகார்பிஸ் பானிகுலேட்டா. ஃபேமிலி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அக்காந்தேசி. யூசஸ் ட்ரீட் டு லிவர் டிஸார்டர்ஸ், ட்ரீட் டு மலேரியா, ட்ரீட் டு டெங்கு. ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் எழுதலாம். ஸோ அப்போ பொட்டானிக்கல் நேமுக்கு 1/2 மார்க் கொடுக்குறாங்க, ஃபேமிலிக்கு 1/2 மார்க் கொடுக்குறாங்க, யூசஸ்க்கு 1/2 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் வந்து பேப்பர் எவல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த கீ பாயிண்ட்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷன் நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் இன்வால்வ் இன் ஜெனடிக் இன்ஜினியரிங். ஸோ என்னென்ன என்சைம்ஸ் வந்து யூஸ் ஆகுது? எதை 2 எழுதுனா போதும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னு எழுதலாம், அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் எழுதலாம், அப்படி இல்லைனா டிஎன்ஏ லிகேஸ், ஆல்கலைன் பாஸ்பேட். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் நீங்கள் எழுதினா போதும். 3 மார்க்கில் 3 பாயிண்ட் எழுதணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் எழுதுனா 2 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க் கொஸ்டின் 3 × 3 9. இதில் பார்த்தீங்கன்னா பேல் க்ரீன் லீவ்டு பிளான்ட் மேலு, அதே மாதிரி டார்க் க்ரீன் லீவ்டு பிளான்ட்டு ஃபீமேலு. ஸோ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? டார்க் க்ரீன் லீவ்டு பிளான்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் இதை எழுதினாலே வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? 1 மார்க் கொடுத்துருவாங்க. டைப் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ்னால் என்ன? இது என்ன டைப் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ்னால் குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிடன்ஸ். இதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். The inheritance due to the chloroplast gene found in par ovum of the female plant which contributes for cytoplasm during the fertilization genes the male gametophyte contribute only for nucleus but not cytoplasm. ஸோ இதை எழுதிருந்தீங்கன்னா 1 மார்க். ஸோ இப்படி தான் உங்களுக்கு 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா PBR plasmid is a reconstructed for the plasmid most widely used to the cloning vector. PBR P notes plasmid
B and R respectively for names of scientist Poliver Rodriguez who is developed the plasmid. The number of 322 plasmids are developed from the laboratory. ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஃபினிஷன் எழுதணும். Greenhouse effect in process which is radiant heat from the sun the capture the gases atmosphere and increase for temperatures of earth ultimately. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருந்தீங்கன்னா 2 மார்க்கு, இந்த பை சார்ட் போட்டிங்கன்னா 1 மார்க்கு, பை சார்ட்டுக்கு வந்து 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயோ பாட்னிக்கான கீ ஆன்சர். இதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 5 மார்க்குக்கான கீ ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 மார்க் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பேப்பர் வேல்யூஷனில் இந்த பாயிண்ட்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க, எதுவும் குறைக்க மாட்டாங்க. ஸோ க்ரையோ ப்ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்லாம் கரெக்டாக இருக்கணும். க்ரையோ ப்ரிசர்வேஷன் ஆல்சோ known as a cryo conservation, the process which for protoplast cell tissues organelles are subject to prevention by the cooling very low temperatures of minus 196 using for liquid nitrogen. இந்த மாதிரி எழுதுனா 3 மார்க். அடுத்து habitat niche பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 3 பாயிண்ட் எழுதிக்கோங்க. A specific physical space occupied by organism, the functional phase occupied on organism in same ecosystem. Same habitat may be shared in many organisms. A single niche is occupied the single species. Habitat specificities is exhibited by organism. Organism may be changed in their niche within for season. ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதான் வந்து 3 மார்க்கான மார்க் அலாட்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்கில் இந்த கொஷின் ரொம்ப ஈஸி தான். ப்ரோகேமி அப்படின்னா என்ன அர்த்தம்? when the pollen tube enter through the micropyle. ஸோ இதுக்கு 1 மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சலாசா கேமி when the pollen tube enter into the chalasa, இதுக்கு 1 மார்க்கு. மியூசோகேமி when the pollen tube enter to the integment, இதுக்கு 1 மார்க்கு. ஸோ டயக்ராம்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கான மார்க் அலாட்மெண்ட். ப்ரோகேமி, செலசோகேமி, மியூசோகேமி, டயக்ராமுக்கு 2 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீன் மேப்பிங். ஸோ ஜீன் மேப்பிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தோம். ஸோ டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் மேப்பிங்க்கு இதான் டெஃபினிஷன். The diagrammatic representations of position of genes and related distance between for adjustment of genes is called genetic mapping. இதுக்கு 2 மார்க்கு. யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். To determine the gene order, identify the locus of genes, the calculate the distance between genes, the using the predicting for the result in dihybrid and trihybrid cross. It allows the genetics understand for overall genetic complicities of particular organism. ஏதாவது ஒரு 3 பாயிண்ட் எழுதிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 21ல் ஹவு டு ப்ரொடக்ட் ஈகோசிஸ்டம். ஸோ இதுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். பை அண்ட் யூஸ் ஒன்லி ஃபார் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் அண்ட் ரீசைக்கிள் தெம், க்ரோ மோர் ட்ரீஸ், choose the sustainable forms of in products, vegetables, fruits and green, reduce for uses of natural resource, recycle for waste in reduce amount of waste product, reduce the consumptions of water and electricity, reduce for eliminate for uses of household chemicals and pesticides, maintain your car and vehicles in properly, create awareness, educate and ecosystem production among the friends and family member for ask them for out solutions for minimize the problems. ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் எழுதிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சோமு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அட்வான்டேஜுக்கு 2 மார்க், டிஸ்அட்வான்டேஜுக்கு 2 மார்க். டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டிஸ்டிங்ஸ் த heredity variation from the environmental variation. So இங்கே population update for the selected plants would be more uniform. The original population morphological characters selected for the seeds, they mixed together constitute the new variety. Selected seeds are multiple for the distributed. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜுவாலஜி. ஸோ ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக ஆன்சர் ஸ்கிரிப்டில் எழுதணும். 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 8 1 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ 5 வந்து புக் பேக்கு, ரிமைனிங் 3 மட்டும் இன்சைடில் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன 2 மார்க் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிப்பீட் ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ, கொஷின் பேப்பர். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்டம் விடுபடுதல் என்றால் என்ன, இது மாதவிடாய் சுழற்சியின் எத்தனாவது நாள் நடைபெறும், வாட் இஸ் வால்னிசேஷன், ஹவ் இஸ் எ மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் டேக்ஸ் பிளேஸ், டவுன் சிண்ட்ரோம் நோய் உண்டாவதற்கான காரணம் யாது, ரைட் த காஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம், ஓப்ரான் என்பது என்ன, ஈகோலையில் எத்தனை ஓப்ரான் குழுக்கள் உள்ளன, வாட் இஸ் ஓப்ரான், ஹவு மெனி ஓப்ரான்ஸ் குரூப்ஸ் ஆர் பிரசன்ட் இன் ஈகோலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயலாக்க நோய் தடை காப்பு மற்றும் மந்தமான நோய் தடை காப்பு ஆகியவற்றுக்குள்ள வேறுபாடுகள் என்ன எழுதுக. ரைட் த எனி டூ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி. தொழில்துறை ஆல்கஹால் என்று குறிப்பிடப்படுவது எது, விச் ரெஃபர்ட் ஆஸ் ஏ இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால், ஒய். மனித தண்டு செல்களின் முக்கிய பயன்பாடுகள் என்ன, வாட் இஸ் ஏ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்டெம் செல்ஸ்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழ்காணும் வினாக்கள் ஏதேனும் 3 ரனுக்கு விடையிலி 19 கொஷின் கம்பல்சரி. இதில் பார்த்தீங்கன்னா அன்னிச்சை நிபர்ந்த அன்னிச்சை செயல் என்றால் என்ன? வாட் இஸ் நவுன் ஆஸ் லெட் டவுன் ரெஃப்ளக்ஸ்? பனிக்குடை துளைப்பு பற்றி குறிப்பு வரைக. வாட் இஸ் நோட் ஆஃப் ஆம்பியோசைட்டன்சிஸ்? தைமஸ் சுரப்பி சுரக்கும் ஹார்மோனின் பெயர் என்ன? அந்த ஹார்மோனின் பணிகள் இரண்டினை எழுதுக. நேம் த ஹார்மோன்ஸ் secreted the thymus gland and mention the functions of the hormones. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மரபணு வங்கி பற்றி குறிப்பு வரைக. ரைட் அபவுட் த ஜீன் பேங்க். அடுத்து பார்த்தீங்கன்னா தாத்தாவின் உடலில் உள்ள ஒரு பண்பு மகள் வழியாக பேரனுக்கு செல்கிறது. இந்த வகை கடத்தலுக்கு வரைபடம் ஃப்ளோ சார்ட் தருக. A characters of present in grandfather goes the grandsons through the doctors. Draw the flow chart in patterns of inheritance. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் 2x5. இதில் பார்த்தீங்கன்னா மனித மரபணு திட்டத்தோட HEP கேட்டிருக்காங்க. மனிதனின் பரிணாம வளர்ச்சியினை விளக்குக. ரைட் அபவுட் த மெத்தனாலஜிஸ் ஆஃப் HEP. எக்ஸ்பிளைன் த எவல்யூஷனரி பேத் ஆஃப் மேன். சிறுகுறிப்பு இனக்கூட்டத்தின் அடர்த்தி, பிறப்பு வீதம் மற்றும் இறப்பு வீதம் அல்லது விவசாயத்துறையில் வேதிப்பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள். ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் பாப்புலேஷன் டென்சிட்டி, நொட்டாலிட்டி அண்ட் மொட்டாலிட்டி. ரைட் அபவுட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் யூஸ் இன் ஒன் ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இதுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கான ஆன்சர் 8 1 மார்க்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவலைசேஷன். The ruptures of capian follicles and for release in ovum secondary oocytes from the ovary wall into the. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மார்க். இதில் ஓவலைசேஷனுக்கு 1/2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதேமாதிரி menstrual flow occurs in 3 to 5. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மார்க். அடுத்து காசஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஓப்ரான் ஈகோலை. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ் ரிலேட்டட் டு த ஃபங்க்ஷன், இதுக்கு ஒரு மார்க்கு. ஈகோலை நியர்லி ஃபார், ஈகோலையில் எவ்வளோ ஜீன்ஸ் இருக்குன்னா 260 ஜீன்ஸ் இருக்குது. ஆர் குரூப்டு ஃபார் 7 டிஃப்ரெண்ட் ஓப்ரான்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி, இதுக்கு ஏதாவது வந்து ஒரு 2 பாயிண்ட் எழுதிக்கலாம். அதேமாதிரி இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் சக்கரோமைசிஸ் செர்வியேசி த மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் எத்தனால் C2H5OH. இட் இஸ் யூஸ்டு டு இண்டஸ்ட்ரியல் லெபார்டரி அண்ட் ஃபியூல் பர்பஸ். த எத்தனால் ரெஃபர்ட் ஆஸ் ஏ இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஹியூமன் ஸ்டெம் செல்ஸ், இது பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன் ஆஃப் ஷெல் டிஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அதே மாதிரி லெட் டவுன் ரெஃப்ளக்ஸ். ஸோ இதுக்கான மார்க் அலாட்மெண்ட் பாருங்கள். மெயினாக இதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்டை மட்டும் அண்டர்லைன் பண்ணி நீட்டாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா ஃபுல் மார்க் வாங்கலாம். அதே மாதிரி ஹார்மோன்ஸ் ஆஃப் தைமஸ் கிளாண்ட், இதோட ரோல் என்ன? தைமோசின், தைமோடோலின், தைமோபெப்டின். ஒன் ஆஃப் த செக்ரிஷன்ஸ் ஆஃப் ஹார்மோன் தைமோசின் ஸ்டிமுலேட்டட் ஃபார் த T cells டு த பிகம் த மெச்சூர்ஸ் இம்யூனோ காம்பிடென்ட். அதே மாதிரி ஜீன் பேங்க்னா என்ன? அதே மாதிரி கிறிஸ்தாச் இன்ட்ராக்ஷன். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் மெத்தனாலஜிஸ் ஆஃப் HEP ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் எழுதுனா போதும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 11 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். நீங்கள் எழுதக்கூடிய அந்த 5 பாயிண்ட் 11 பாயிண்ட்ஸில் இருக்கணும். அதே மாதிரி எவல்யூஷனரி பேத் ஆஃப் மேன். ஸோ அதில் ரிட்டன் இன் ஃப்ளோ சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதே மாதிரி பாப்புலேஷன் டென்சிட்டி 2 மார்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நொட்டாலிட்டி மொட்டாலிட்டி 3 மார்க். அதே மாதிரி எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சருக்கு ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் வந்து எழுதணும். 11 பாயிண்ட் இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 5 பாயிண்ட் கரெக்டாக எழுதியிருக்கணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீ. ஸோ இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் 70 out of 70 வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். வீடியோ ஏற்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறது மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பயாலஜிக்கும் பியூர் சயின்ஸ்க்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.